ஈரான், அமெரிக்கா யுத்தம். இந்த யுத்தத்துல அமெரிக்கா நல்லா சிக்கியிருக்கு அப்படிங்கிறது இப்போ ஊரே அறிஞ்சு போச்சு. அமெரிக்காலயே கொந்தளிக்கிறாய்ங்க. "ஏய்யா நடத்த முடியாத யுத்தத்த ஆரம்பிச்ச?" அப்படின்னு சொல்லி. எந்த அளவுக்கு ஆயிப்போச்சு அப்படின்னா, ரஷ்ய விவகாரம் பெரிய அளவுல தடைகள்லாம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டா, ரஷ்யா உக்ரைன் அடிக்குது. நீ தான் அவனுக்கு ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ற. நீ வாங்குற கச்சா எண்ணெயில தான் வருஷ கணக்குல 4 வருஷமா யுத்தம் நடக்கிறதுக்கு நானா காரணம்? இந்தியா தான் காரணம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லிருச்சு. ஏன்டா நீயா ஆரம்பிச்சு விட்ட? இப்ப வரை நீ தான் ஆயுதம் தர. நீ மட்டும் உக்ரைனுக்கு ஆயுதம் தர்றத நிறுத்தினா இம்மீடியட்டா நின்னு போகுது. வேற யாரும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு போய் ஆயுதம் தர போறாங்களா? பிராந்திய வல்லரசு பிரான்ஸோ, ஜெர்மனியோ வாய்ப்பே இல்லைங்கிறது ஊருக்கே தெரியும். அப்படி தடைகள்லாம் போட்ட ரஷ்ய விவகாரத்துல இந்த ஈரான் பிரச்சனைய சமாளிக்க முடியாம ரஷ்ய கச்சா எண்ணெய 30 நாள் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ பண்ணிட்டாரு. சரி 31ஆம் நாள் பிளாக் பண்ணுவாரே அப்படின்னு கேட்டா வாய்ப்பே இல்ல. அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அதையும் பிளாக் பண்ணா இவரு நிலைமை தான் ரொம்ப மோசமா போயிரும். அதனால ரஷ்ய தடைகள் அப்படிங்கிறது இனிமே பேரளவுல தான் இருக்கும். எக்ஸ்டென்ஷன் போய்க்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டார்கள். இந்த அசிங்கம் ட்ரம்புக்கு தேவையா அப்படின்னு சொல்லி உள்ளூர்ல கேட்கறது ஒரு பக்கம். ஈரானே கேட்குது. ஏன் அப்படின்னா, நீ சொல்றது பூரா பொய். ரஷ்ய எண்ணெய என்னெல்லாம் சொல்லி தடை பண்ண? இன்னைக்கு ரஷ்ய எண்ணெய வாங்கிக்க, வாங்கிக்க, வாங்கிக்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு கெஞ்சுற. இதே போல தான் நாளைக்கு எங்க விவகாரத்திலயும் உனக்கு நடக்குமே ஒழிய, நீ திட்டம் போடுற மாரி ஈரான் சரண்டர் ஆகாது அமெரிக்கா கிட்ட அப்படின்னு சொல்லி வலுவா இறங்கி அடிச்சுட்டார்கள். இதுக்கு ட்ரம்புக்கு பைத்தியம் பிடிக்கணும்ல. நார்மலா இருந்தா பைத்தியம் பிடிக்கணும். ட்ரம்ப் உடனே "இருடா எங்க பாம்பர அனுப்புறேன், எங்க சப்மரைன்கள அனுப்புறேன். அதே சமயம் தாக்குதல் டொமகாஸ தட்டி விடுறேன்" அப்படின்னு சொல்லி வீரவசனம் பேசுறது மட்டும் இல்ல, களத்திலேயும் செய்வார்கள். எதார்த்தமான உண்மைய எப்பயுமே நம்ம பார்த்துருவோம். களத்திலேயும் செஞ்சுருவார்கள். ஆனா இந்த தடவ படு சைலன்ட். "என்னப்பா பெரிய மனுஷா உன்னை இவ்வளோ அசிங்கப்படுத்தினான் ஈரானு, அமைதியா இருக்க" அப்படின்னு கேட்டா, அமைதியா தான் இருந்தாகணும். அதுக்குன்னு அமைதியாவே இருக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு திட்டத்த கொண்டு வரார்கள். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ பாதுகாக்க எல்லா நாடுகளும் ஒண்ணு சேரணும். எல்லா நாட்டோட கடல் பலத்தையும் குடுக்கணும். இவர்கள் பின்னாடி அம்புட்டு பேரும் போர்க்கப்பல அனுப்பணும் அப்படின்னு. இந்த திட்டம் நிறைவேறுமா? அப்படிங்கிறத நம்ம ஓரமா வச்சிரலாம். இதுக்கு முன்னாடி செங்கடலுக்கு இதே மாரி தான் கியா முயான்னு கத்துனாய்ங்க. ஒரு பயம் வரல. இதெல்லாம் ரொம்ப தப்பு, அநியாயம். நீங்கலாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. நாசமா போயிருவீங்கன்னு ஐரோப்பாவ பார்த்து அமெரிக்கா மண்ணள்ளி தூவாத குறை தான். அம்புட்டு செஞ்சதுக்கு அப்புறம் த கிரேட் பிரிட்டன் 1 கப்பல அனுப்பிச்சு விட்டாய்ங்க. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஐரோப்பால இருந்து ஒரு 4 கப்பல் வந்துச்சு. அதுவும் வந்த ஜோர்ல திருப்பி யூ டர்ன் போட்டு போயிட்டாய்ங்க. 2, 3 நாள் இருந்தாய்ங்க, போயிட்டாய்ங்க. பிரிட்டன பொறுத்தவரை ஆட்டோமேட்டிக்கா, "எப்பா என் கப்பலுக்கு மெயின்டனன்ஸ்லாம் வேணாமா? போதும் நாங்க கிளம்புறோம்." எல்லா மெயின்டனன்ஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம், திருப்பி அனுப்பி விடுறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டார்கள். இவ்வளவுதான் செங்கடல்லே நடந்துச்சு. எது? ஹவுதிகளுக்கு எதிரா ஏமன்ல இருந்து வரக்கூடிய தாக்குதலுக்கே இதுதான். ஆனா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ் அப்படி கிடையாது. ஈரான் ஒரு மிகப்பெரிய நாடு. ஐஆர்ஜிசி வலுவா இருக்கு. இம்புட்டு அடி அடிச்ச பாடு அவனுங்க சரண்டர் ஆக மாட்டேங்கிறாய்ங்க. மேற்கொண்டு மேற்கொண்டு அடிக்க அடிக்க இன்னைக்கெல்லாம் துபாய கொளுத்தி விட்டாய்ங்க. அத நம்ம விரிவா தேசபக்தியில பார்ப்போம். இங்க இந்தியா, ஈரான், அமெரிக்கா மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம். எப்பவுமான்னு கேட்கக்கூடாது. இந்த வீடியோல அத ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம். அப்படி இருக்கும்போது, ஈரானோட விவகாரத்துல தலையிடுவார்களா அப்படின்னு கேட்டா, தலையிட்டா ஆளில்லா விமானம் வரும். ஆளில்லா விமானம் அந்த நாட்டுக்கு வருதோ இல்லையோ, அந்த நாட்டுல எப்படி அமெரிக்க பேஸ்கள் இருக்கும், அத நோக்கி வரும். இந்த தேவையில்லாத சிக்கல் எதுக்கு? ஒழுங்கா அவன் கூட பேசும்போதே அவனே அந்தந்த நாட்டு கப்பல ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அமெரிக்கா கூட போய் நின்னா அந்த கப்பல கூட்டிட்டு வர்றதுங்கிறது முடியாத காரியம். அண்ணன் அமெரிக்கானால முடியாம தான் நம்மள துணைக்கு கூப்பிடுறான். நம்மளும் போய் சேர்ந்து நிக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு பயனும் வரல. யாருமே வரல. வேலையா ஜப்பான இழுத்தாய்ங்க. ஜப்பான் போடா அப்படின்ட்டாய்ங்க. ஐரோப்பாவ இழுத்தார்கள். ஐரோப்பாவும் பெரிய அளவுல இன்னும் போடான்னு சொல்ல மாட்டாய்ங்க. அவனுங்க வரேன்னும் சொல்ல மாட்டாய்ங்க. பேசாம உட்கார்ந்திருப்பாய்ங்க. ஏதாச்சும் பேசுறான்னா வித்தியாசமா எதையாச்சும் பேசி விட்டுருவாய்ங்க. ட்ரம்ப் கெட்டவர், ட்ரம்ப் நல்லவர்ன்னு என்னத்தையோ பேசுவாங்களே ஒழிய, சப்ஜெக்ட்டுக்குள்ள நுழைய மாட்டாய்ங்க. அது அவர்களுக்கே உரிய ராஜதந்திரம். இன்னைக்கு வரையும் அத வச்சு தான் பொழச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. இந்தியாவ பொறுத்தவரையும் இறங்கி அடிச்சுட்டோம் இந்த விவகாரத்துல. காரணம் அமெரிக்கா கூட்டணிக்கு நாங்க வரலப்பா அப்படின்னு சொல்லல. வரோம்ப்பா அப்படின்னு சொல்லல. சரி அமைதியா சம்பந்தமே இல்லாம ஐரோப்பா மாரி பேசுவோம்னா, அதுவும் நாங்க பேசல. இங்க பாரு எங்களுக்கு தேவையான பாதுகாப்ப நாங்களே மேற்கொள்றோம் அப்படின்ட்டோம். அதாவது எங்க டேங்கர்கள பத்திரமா கூட்டிட்டு வர்றது எங்க ராணுவத்தோட பொறுப்பு. எங்க கடற்படையோட பொறுப்பு. அதனால யாரு கூடயும் கூட்டணி சேர்ந்து இந்த விவகாரத்த அணுக நாங்க விரும்பல. எங்களுக்கு தேவையானத எங்களாலேயே உறுதி செய்ய முடியும். அது போக
நீ தெரிஞ்சுக்க 2019 இருந்து இந்த மாரி பல விஷயங்கள் உலக நாட்டுல நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப பூரா ஆப்பரேஷன் சங்கல்ப் மூலியமா வெற்றிகரமா இந்தியன் நேவி தங்களுக்கு தேவையான கப்பல்கள உறுதிப்படுத்துது. எது? பாதுகாப்ப உறுதிப்படுத்துது. அந்த ஆப்பரேஷன் இன்னமும் ஆன்கோயிங் தான். கைவிடவே இல்ல. இது எதுவுமே தெரியாம என்னைய எதுக்கு ராசா நீ கூப்பிடுற? நாங்க ஆல்ரெடி ஒரு ஆப்பரேஷன அறிவிச்சு களத்துல தான் இருக்கிறோம். ஆப்பரேஷன் சங்கல்பம் வெற்றிகரமா பயணிச்சுக்கிட்டு இருக்கு. எதுவுமே தெரியாதாடா உனக்கு? அப்படின்னு சொல்லி இந்தியா, அமெரிக்காவ அசிங்கப்படுத்தி விட்டுருச்சு. ட்ரம்ப் இந்த செய்திய உள்ளூர்ல எது அமெரிக்காக்குள்ள காட்டுத்தீ மாரி பரவாம கெட்டியா கட்டிப்பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. காரணம் இதுக்கு பதில் ஸ்டேட்மெண்ட் விட்டா தானே இது காட்டுத்தனமா போகும். நம்ம நீட்டா சொல்லிட்டு விலகிட்டோம். ஜப்பான் போன்ற நாடுகள் வரவே மாட்டோம் அப்படின்ட்டார்கள். ஐரோப்பா பதிலே சொல்லல. ஈரான் ஒரு பக்கம் அசிங்கப்படுத்தி முடியும்போது, ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு பதிலடி தரேன் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு கூட்டணிய உருவாக்குவோம் அப்படின்னு கிளம்பி போக, கூட்டணிக்கு ஒரு பயம் வரல. முடியாது அப்படின்னே சொல்ல ஆரம்பிச்சுட்டார்கள். காரணம் 2 விஷயம். ஜப்பான்னா இம்மீடியட்டா இந்த ஆள் முடிச்ச உடனே அவர்கள் நோ அப்படின்ட்டார்கள். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒண்ணு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாரி, ஈரானை எதுக்கு பகைச்சுக்கணும்? ஈரான் உடனே அமெரிக்க பேஸ்கள நோக்கி அடிக்கும். நமக்கு அதுக்கு பாதுகாப்பு குடுக்கணும். தேவையில்லாத தலைவலி. அதே மாரி அமெரிக்காவோட சேர்ந்து கப்பல்கள காப்பாத்த முடியாது. நம்மளா தனியா போனாலே காப்பாத்திரலாம்ங்கிறது ஒரு விஷயம். 2வது விஷயம் அப்படிங்கிறது, எப்ப வேணாலும் இந்த ஃபார்மட்ட பாத்து அதாவது ரஷ்யா ஒரு யுத்தத்த போட்டுருச்சு. அமெரிக்கா ஒரு யுத்தத்துல இருக்கு. அடுத்த கட்டம் நம்மளும் என்ன குறைச்சலா அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் தங்களுக்கு உண்டான பஞ்சாயத்த முடிச்சுக்க கிளம்பக்கூடிய காலகட்டம். இல்லேன்னு யாராலயும் சத்தியம் பண்ண முடியாது. நாட்கள் வேணா பிடிக்கும். காரணம் ரஷ்யா, உக்ரைன். அசர்பைஜான், ஆர்மேனியா தான் பிள்ளையார் சுழி. அது போட்ட கொஞ்ச நாள் கழிச்சு தான் ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சுச்சு. அது இன்னும் முடியவே இல்ல. முடியாதப்பயே இந்த பக்கம் ஈரான், அமெரிக்கா யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. அதுவே 4 வருஷம் ஓடுச்சு. இது 4 வாரம்னு சொல்லியிருக்காய்ங்க. ஆனா, இப்ப நேத்து நிலைமைப்படி தேசபக்தியில நம்மளே விரிவா பார்த்தோம். நேத்து நிலைமைப்படி 7 மாதங்கள் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி நாட்கள கூட்டிக்கிட்டே இருக்காய்ங்களே ஒழிய, முடிவுக்கு கொண்டு வர எண்ண ஓட்டமே ஒரு பயலுக்கும் கிடையாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இத பார்த்தே அடுத்த ஆள் ஆரம்பிப்பான் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. இப்ப அடுத்த ஆள் ஆரம்பிக்கும்போது, எல்லாருக்கும் ஒவ்வொரு நாடு கூட பஞ்சாயத்து இருக்கு. ஜப்பானுக்கு கேட்கவே வேணாம். சீனா கூட ஒரு பெரும் பஞ்சாயத்து வெயிட்டிங்ல இருக்கு. அப்ப ஜப்பான் இங்க அனுப்பிச்சு அம்புட்டையும் செலவு பண்றதுக்கு, பேசாம தன் நாட்டுக்கு பாதுகாப்புக்கு நிறுத்திக்கிறது தான் புத்திசாலிக்கு அடையாளம். ஜப்பானுக்கும் புத்திக்கும் குறைச்சலே கிடையாது. நெறைய வச்சிருக்காய்ங்க. அதுலயும் 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் சமீபத்தில தான் அவர்களோட ராணுவத்த பெரிய அளவு மீண்டும் கட்டமைக்கிறார்கள். அந்த தூங்கிட்டு இருந்த சிங்கம் எந்திரிச்சிருச்சு அப்படிங்கிற மாரி எந்திரிச்சு நிக்கிற சிங்கம், வெட்டியா அமெரிக்காவுக்காக செலவு பண்ணுமா அப்படின்னு கேட்டா, நாங்க பண்ண மாட்டோம் போடான்ட்டாய்ங்க. ஜப்பான் இப்படி வெளிப்படையா சொல்ல, இதே ஃபார்மட் தான் எல்லா நாடுகளுக்கும் இருக்கு. அவர்களும் இதே ஸ்டைல்ல அடிக்கிறார்கள். இந்தியா ஒரு படி மேல போயி, நெத்தியடி அமெரிக்காவ அடிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.